ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம்போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள் இன்று 26/9/2025 விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 10ஆம் நாள். சூரிய உதயம் காலை 5:58 சூரிய அஸ்தமனம் மாலை 6:02 இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிர பகவான். நாம் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயாரை வழிபட வேண்டும். நவராத்திரி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. 4ஆம் நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே மகாலட்சுமி வழிபாடு மிக மிக முக்கியமாகவே அதிகாலையிலே துயிலெழுந்து நன்கு உங்களை சுத்தப்படுத்தி கொண்டு நல்ல நிர்மல்யமான மனதோடு எனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும், என்னுடைய குடும்பத்தாருக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும், இறையருள் எப்போதும் என்னோடு துணை இருந்து எனக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் எனக்கு வராமல், எனக்கோ என்னுடைய குடும்பத்துக்கோ வராமல் பாதுகாக்கும் என்கின்ற ஆழ்மனது நம்பிக்கையோடு விளக்கேற்ற வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதோ எழுந்தோம், மனதிலே பலவிதமான சிந்தனைகளை வைத்துக்கொண்டு விளக்கேற்றுவது, வழிபாடுகள் செய்வது கூடாது. வழிபாடு செய்யும்போது முழுக்க முழுக்க நம்முடைய மனதானது இறைவனோடு நின்று பேச வேண்டும். அதுவும் விளக்கேற்றும் போது அந்த விளக்கிலே நாம் தெய்வத்தை ஆவாகனம் செய்கின்றோம். ஆகவே விளக்கேற்றும் போது உங்களுடைய மனக்குறைகளை அந்த தீபத்திடம் சொல்லுங்கள். அந்த தீபமானது நமக்கான ஒரு தூதுவராக இருந்து இறைவனிடம் உங்களுடைய குறைகளை சொல்லும். நிச்சயமாக உங்களுடைய குறைகள் தீரும். ஆகவே இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு அவசியம். காலையிலேயே எழுந்து விளக்கேற்றி மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை, யமகண்டம் மதியம் 3 முதல் 4:30 வரை, குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரஹோரை காலை 6 முதல் 7 வரை, இரவு 8 முதல் 9 வரை. இந்த நேரத்திலே என்ன செய்யலாம்? திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தொடங்கலாம். புதிதாக ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம், அணிந்து மகிழலாம். அழகு சாதன பொருட்கள் வீட்டிற்கு வாங்கலாம். சுபகாரியங்கள் எல்லாவற்றையும் தொடங்குவதற்கு சிறப்பான ஹோரை சுக்கிர ஹோரை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கவனமாக இருக்க வேண்டிய ஹோரை. ஒரு காயினுக்கு 2 பக்கம் இருக்கின்றது போல் இந்த ஹோரைகளிலேயும் நல்ல ஹோரை இருக்கின்றது, நமக்கு கெடுதல் செய்கின்ற ஹோரை இருக்கின்றது. சுக்கிர ஹோரை நமக்கு சுபகாரியங்களை தொடங்குவதற்கான சிறப்பான ஹோரை. கவனமாக இருக்க வேண்டிய ஹோரை செவ்வாய் ஹோரை காலை 11 முதல் 12 வரை. இந்த நேரத்திலே என்ன செய்யலாம்? அமைதியாக இருங்கள். எந்த விதமான முக்கியமான முடிவுகளையும் எடுக்காதீர்கள். பயணங்களை இந்த நேரத்திலே தொடங்காதீர்கள். இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 9:37 வரை விசாகம், அதன் பிறகு அனுஷம். இன்றைய திதி இன்று காலை 8:15 வரை வளர்பிறை சதுர்த்தி, அதன் பிறகு பஞ்சமி. இன்றைய நாளிலே பஞ்சமி வாராகி வழிபாடு செய்யலாம். தடைகளை எல்லாம் அகற்றுகின்ற வழிபாடு வாராகி வழிபாடு. ஆகவே இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள், முப்பெரும் தேவியரை வணங்குங்கள், வாராகி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். இன்றைய சந்திராஷ்டமம் மதியம் வரை மீன ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. கவனமாக இருக்க வேண்டும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் குறிப்பாக இன்றைய நாளிலே பிங்க் நிற ஆடைகளை அணிவதை தவிர்ப்பது நல்லது. தொடர்ந்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் சந்தோஷமாக தெளிவாக இருக்கும். தெளிவாக இருக்கின்ற மனதிலே இறைவனுடைய ஆட்சி நடைபெறும். இறைவனுடைய ஆட்சி மனதிலே நடைபெறும் போது நாம் நல்லவற்றையே நினைப்போம், நல்லதையே செய்வோம். இன்றைய நாளிலே நீங்கள் நல்லதை நினைப்பீர்கள், நல்லதை செய்வீர்கள். மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள்.
ரிஷபராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வெளிநாடு செல்கின்ற வேலைகள் சுலபமாக முடியும். வெகு நாட்களாக உங்களுக்கு விசா வரவில்லை, இது போன்ற பிரச்சனைகள் இருந்தால் இன்றைய நாளிலே அவை சரியாகும், உங்களுக்கு விசா வந்துவிடும். ஆனால் இன்றைய நாளிலே தொழில் தொடங்குவதோ, தொழிலிலே புதிய முயற்சிகளை மேற்கொள்வதோ, கடன் வாங்குவதோ கூடாது. அதேபோல் தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். வீண் விரயங்கள் உண்டாகலாம், கவனமாக இருக்க வேண்டும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். ஆகவே கவனமாக உங்களுடைய வேலைகளை செய்யுங்கள். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது, உடல்நலம் நெருக்கடியாக இருக்கின்றது. ஆகவே ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும். ஆகவே இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும், மனம் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் வேலை பளுவை ஏற்படுத்தும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். பணவரவு அதிகரிக்கும். பொருளாதாரத்திலே திருப்திகரமான சூழ்நிலை ஏற்படும். தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து பெருமூச்சு, நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல முன்னேற்றமும் லாபமும் உண்டாகின்ற நாள். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றிகளை பெறும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்லதொரு அந்யோன்யம் ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றிகளை தரக்கூடிய நல்ல நாள். மனக்கவலைகள் தீரும். மனதிலே தெளிவு ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் கைகூடும். பொருளாதாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் ஏற்படும். திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். தொழில் தொடங்கும் முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி சொத்துக்கள் கைக்கு வருகின்ற வேலை வந்துவிட்டது. கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் உண்டாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். கடன் பிரச்சனைகள் தீரும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். காரிய தடைகள் எல்லாம் விலகி வெற்றிகள் உண்டாகும். புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைத்து வாழ்க்கையிலே ஒரு நிலைக்கு வருவீர்கள். உடல் ஆரோக்கியத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும்.
குழந்தைகளால் பெருமை ஏற்படும். எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றி, குடும்பத்திலே ஒற்றுமை அதிகரிக்கும், சுபகாரியங்கள் நடைபெறும், தொழிலிலே நல்லதொரு முன்னேற்றமும் லாபமும் உண்டாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கின்ற நல்ல நாள். மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிட வேண்டாம். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். செய்கின்ற செயலிலே மிகுந்த கவனம் தேவை. பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. தொழிலிலே புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். கடன் வாங்காதீர்கள், கடன் கொடுக்காதீர்கள். கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவுகள் வந்து போகும். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. கவனமாக இருக்க வேண்டும். மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீர்ந்து அந்யோன்யம் ஏற்படும். வேலையிலே எதிர்பார்த்த இடமாற்றங்கள் ஏற்படும். முன்னோர்களுடைய சொத்திலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய பங்கு கைக்கு வரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வெளியூர் பயணங்களால் வெற்றியும் லாபமும் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். தொழிலிலே நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாள். மனம் உற்சாகமாக காணப்படும். மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வும், பதவி உயர்வும், இடமாற்றமும் கிடைக்கும். நண்பர்களாலும் உறவினர்களாலும் நல்லதொரு ஆதாயம் ஏற்படும். தாய் வழி சொந்தங்களால் உதவிகள் கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நல்ல நாள். தொழிலிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். இன்றைய நாளிலே மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்லதொரு வளர்ச்சி உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் கைகூடும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த காரியம் இன்றைய நாளிலே நல்லபடியாக முடியும். கடன் பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நல்ல நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். உடல் ஆரோக்கியத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் ஏற்படும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக இருக்கின்றது. ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். வேலையிலே மாற்றம் ஏற்படும். ஆனால் இந்த வேலை மாற்றத்தை நீங்கள் யோசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சில நேரம் வேலை மாற்றம் என்பது நமக்கு நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். இந்த நாளிலே, இந்த சந்திராஷ்டம நாளிலே நீங்கள் புதிதாக எந்த வேலையையும் ஒப்புக்கொள்வது அவ்வளவு நல்லதல்ல. ஆகவே புதிதாக வேலை கிடைத்தாலும் ஒரு 2 நாட்களுக்கு தள்ளி போடுவது நல்லது. மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். கடன் கொடுக்காதீர்கள், கடன் வாங்காதீர்கள். பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மற்றவர்களோடு பேசும்போது நிதானமாக பேசுங்கள். நிதானமாக பேசினால் சௌக்கியமாக இருக்கலாம். இன்றைய நாளிலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது. வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசாதீர்கள். எல்லா விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். பண விஷயத்திலும் சரி, உத்தியோக விஷயத்திலும் சரி, குடும்ப விஷயத்திலும் சரி, ஆரோக்கியத்திலும் மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். வாராகி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். சிவன் கோவிலிலே நந்திக்கு தனியானதொரு சிறப்புகள் உண்டு, இடம் உண்டு. நந்தி பகவான் இல்லாத சிவன் கோவிலை பார்க்க முடியாது. ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரு சிலரிலே
நந்தி பகவான் ஒருவர், நந்தீஸ்வரர் என்று பெயர். ஆதம்பாக்கத்திலே நந்தீஸ்வரர் திருக்கோயில் என்ற பெயரோடே ஒரு திருக்கோவில் இருக்கின்றது. பழமையான திருக்கோவில், ஈஸ்வரன் திருக்கோவில். ஆகவே நந்தி பகவான் மிக மிக ஒரு அற்புதமான தெய்வம், சிவனுடைய நெருக்கமான ஒரு தொண்டர் நந்திகேஸ்வரர், சிவனுடைய பாதி என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட நந்தீஸ்வரரிடம் நம்முடைய பிரார்த்தனைகளை சொன்னால் உடனடியாக சிவபெருமானுடைய காதுகளுக்கு அந்த குறைகள் சென்றுவிடும், நம்முடைய குறைகள் தீண்டுவிடும். இன்றைய நாளிலே நாம் பெங்களூரிலே இருக்கின்ற பசவனக்குடி என்ற ஆலயத்தை பற்றித்தான் பார்க்க இருக்கின்றோம். பசவனக்குடி என்ற ஊரிலே இருக்கின்ற நந்தீஸ்வரர் ஆலயம். இங்கே நந்தி பகவான் தான் மூலவராக இருக்கின்றார். நந்தி கோவில் என்றே பெயர் பசவனக்குடியிலே இருக்கின்றது. ஒரு குன்றின் மேல் இந்த ஆலயம் அருமையாக அமைந்திருக்கின்றது. இங்கு பித்தளையால் செய்யப்பட்ட ஒரு அருமையான ஊதுகுழல் இருக்கின்றது. பெங்களூருவிலே மிகவும் பழமையான ஆலயங்களிலே இந்த பசவனக்குடி ஆலயம் மிக முக்கியமானது. மலையிலே ஏறி செல்ல படிகள் எல்லாம் இருக்கின்றது. படிகளை ஒட்டி சாலையும் இருக்கின்றது. ஆலய கோபுரம் வரை வாகனங்கள் செல்லக்கூடிய வசதிகள் இருக்கின்றது. இந்த ஆலயத்தை பற்றித்தான் இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த பகுதி சங்கனஹள்ளி என அழைக்கப்பட்டது ஒரு காலத்திலே. விவசாய நிலமாக இருந்த இந்த பகுதியிலே வேர்க்கடலை அதிகமாக பயிரிடுவார்கள். தினமும் ஒரு மாடு அந்த கடலை செடிகளை சென்று சேதப்படுத்தி வந்தது. இதனால் நட்டம் அடைந்த விவசாயிகள் ஒரு முறை தடியால் அந்த மாட்டை தாக்கிவிட்டனர். அங்கேயே காலை மடக்கி அமர்ந்த அந்த மாடு அப்படியே கல்லாக மாறிவிட்டது. அத்தோடு நில்லாமல் அந்த கல் சிலை வளரவும் தொடங்கிவிட்டது. இதை கண்டு மக்கள் அனைவரும் மிகவும் அஞ்சி நடுங்கி விட்டார்கள். என்ன ஒரு சாபமோ தெரியவில்லை இது என்று மக்கள் பயந்தார்கள். சிவபெருமானை வேண்டிய போது அங்கே அசரீரி ஒலிக்கிறது. அசரீரி வாக்கு ஒலித்தது. நந்தியினுடைய காலடியிலே கிடந்த திரிசூலத்தை எடுத்து நந்தியின் நெற்றியிலே வைத்தனர். உடனடியாக நந்தி சிலை வளர்வது நின்றுவிட்டது. பின்னர் நந்தியை சாந்தப்படுத்துவதற்காக அந்த பகுதி மக்கள் நந்திக்கு ஒரு சிறிய கோவிலை கட்டி வழிபடத் தொடங்கினார்கள். இதுதான் அந்த ஆலயத்தினுடைய வரலாறு என குறிப்பிடப்படுகின்றது. இந்த ஆலயத்தினுடைய கருவறையிலே பிரம்மாண்டமான ஒரு நந்தி பகவான் இருக்கின்றார். 4.5 மீட்டர் உயரமும் 6.5 மீட்டர் நீளமும் கொண்ட ஒரே கல்லால் ஆன இந்த சிலை அற்புதமாக காணப்படுகின்றது. நந்தியினுடைய பின்புறம் வாலின் அருகிலே சிறிய அளவிலான கணபதியினுடைய சிற்பம் ஒன்று இருக்கின்றது. அதேபோல் நந்தியினுடைய பிற்புறம் அமைக்கப்பட்ட சிறிய கருவறைக்குள் சிவபெருமான் லிங்க வடிவிலே காட்சியளிக்கின்றார். அனைத்து சிவன் கோவில்களிலேயும் சிவபெருமான் முகத்தை தரிசித்துக் கொண்டிருக்கும் நந்தி இந்த ஆலயத்திலே மட்டும் ஈசனுக்கு தன்னுடைய முதுகை காட்டிக் கொண்டிருக்கின்றார். இந்த ஆலயத்திலே ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் நடைபெறுகின்ற வேர்க்கடலை சந்தை என்பது மிக மிக பிரபலமானது. தங்களுடைய நன்றி கடனாக விவசாயிகள் பலரும் நந்தியம்பெருமானுக்கு வேர்க்கடலையை காணிக்கையாக செலுத்துகின்றார்கள். இந்த கோவில் அற்புதமான கோவில். பெங்களூரு செல்லும்போது இந்த ஆலயத்தை தரிசிக்க தவறாதீர்கள். இந்த ஆலயமானது சிவபெருமானுடைய அருளை பெற்ற நந்தீஸ்வரர் தனியாக குடிகொண்டிருக்கின்ற அற்புதமான ஆலயம். எப்போதுமே இறைவனை விட இறைவனுடைய அடியார்களுக்கு சக்திகள் அதிகம் என்று சொல்வார்கள். குறிப்பாக திருவிளையாடற் புராணத்திலே நாம் பார்த்தோமானால் சிவபெருமானுக்கு நிகராக 63 நாயன்மார்களும் வைக்கப்படுகின்றார்கள். அப்போது முன்னிலைப்படுத்துகின்றார் என்பதை நாம் கவனிக்கலாம். ஆகவே இறைவனை விட இறைவனுடைய அடியார்களுக்கு சக்தி அதிகம், மதிப்பு அதிகம். ஆகவே இந்த அற்புதமான நந்தீஸ்வரர் ஆலயத்துக்கு பெங்களூரு செல்லும்போது இந்த ஆலயத்தை நிச்சயமாக தரிசித்து, தவறாமல் தரிசித்து நந்தீஸ்வரருடைய அருளை பெறுவோம். நன்றி, வணக்கம்.